பிரேக்கே இல்லாம 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்களா? ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸா? ஐடி எம்ப்ளாயீஸா? அப்ப நீங்க பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்னால உங்களுக்கு நெக் பெயின், பேக் பெயின் வருதா? அப்ப உங்க ஸ்பைன் உங்கள வார்ன் பண்ணுதுன்னு அர்த்தம். பெயின் எதனால வருதுன்னா, நம்ம பாஸ்டர்ல நடக்கிற ஒரு சேஞ்சஸ்னாலயும், மசில் இம்பேலன்ஸ்னாலயும், ஒரு ஸ்ட்ரெஸ்னால கூட பெயின் வரலாம். பெயினுக்கும் பேக் பெயினுக்கும் கனெக்ஷன் இருக்கா? எஸ். ஸ்பைன் இஸ் ஒன் ஃபங்க்ஷனல் சிஸ்டம். ஒரு மூவ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்பைன்ல இருக்கிற cervical, thoracic, lumbar, sacrum இது எல்லாமே சேர்ந்து கோஆர்டினேட்டா ஒர்க் பண்ணும். நீங்க ஒரே பொசிஷன்லயே ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க, அங்க மூவ்மெண்ட்டும் கம்மியா இருக்குன்னா உங்களோட நெக் மசிலும் உங்களோட பேக் மசிலும் டயர்ட் ஆகும். இதனால கூட உங்களுக்கு பெயின் வரலாம். யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் பாக்குறதுக்காக உங்களோட ஹெட்டை ரொம்ப ஃபார்வர்டா கொண்டு வரதுனால உங்களோட நெக் அண்ட் ஷோல்டர் மசில் ஃபெட்டிக் ஆகும். அதே சேம் டைம் நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்கனால உங்களோட ஹிப் மசிலுமே டைட்னஸாவும் ஆகலாம். இதனால பெயின் கூட வரலாம். இன்னொரு காரணம் கூட இருக்கு. நீங்க உங்க மொபைல ரொம்ப நேரமா கீழ் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறதுனாலயும் கூட உங்களோட நெக் மசில் ஸ்ட்ரெஸ் ஆகலாம். போறவங்களுக்குமே இந்த பெயின் வர சான்ஸ் இருக்கு. நீங்க சடனா உங்களோட வெயிட் லோட் அதிகப்படுத்தினாலும், நீங்க ஒரு ராங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களோட வெயிட்டை லிஃப்ட் பண்ணாலுமே பெயின் வர சான்ஸ் இருக்கு. சொல்யூஷன் என்னன்னா, நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஐ வந்து ஸ்க்ரீனுக்கு டைரக்டா தான் இருக்கணும். உங்களோட ஷோல்டர் ரிலாக்ஸ்டா இருக்கணும். உங்களோட சிட்டிங் சேரையும் உங்களோட டேபிளையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த உங்களோட கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு அந்த ஹைட்ல வச்சுக்கோங்க. சேர்ல உட்காரும்போது ரொம்ப குனிஞ்சு உட்காராதீங்க. உங்களோட பேக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஒரு சின்ன ஒரு பிரேக்ல ஒரு சின்னதா ஒரு வாக் எடுத்து இன்னையில இருந்து நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ஸ்பைனை சேவ் பண்றது, பார்ஷியல் கரெக்ஷன், சிம்பிள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக் அப் அண்ட் டவுன், clockwise anti-clockwise, shoulder rotation, spinal twist, cat and camel, ankle up and down, clockwise anti-clockwise, cobra. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எங்கள் டிஎம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுங்க. டைம் இஸ் கோல்.